Hi friends, welcome to Abhi's Hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான instant panipuri recipe எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை subscribe பண்ணலனா கீழ இருக்கிற subscribe பட்டன் யூஸ் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற notification bell ஐகானையும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே notification கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்மளோட instant panipuri செய்யிறதுக்கு நான் இன்னைக்கு ஆச்சில உள்ள panipuri kit எடுத்துக்கிறேன். சோ இதுல வந்து இதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு black color கவர்ல வந்து sweet tamarind date chutney அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்க. அதுக்கு அப்புறம் வந்து ஒரு seasoning மசாலா நம்ம பொட்டேட்டோக்கு வந்து யூஸ் பண்றதுக்காக கொடுத்திருந்தாங்க. இதுக்கு அப்புறம் வந்து ஒரு green color packல வந்து mint chutney paste அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்க. இந்த மூணு பேக்குமே வந்து ரெண்டு பேக் வச்சிருந்தாங்க. அதுக்கு அப்புறம் கொஞ்சம் பூரிஸ் வந்து ஒரு பேக்ல மொத்தமா சேர்த்து வச்சிருந்தாங்க. ஒரு 60க்கு மேலயே பூரிஸ் இருந்துச்சு. சோ இதுக்கு தேவையான பொட்டேட்டோ ரெண்டு நான் குக் பண்ணி வச்சிருக்கேன். அது மாதிரி ஒரு பெரிய சைஸ் ஆனியன் சாப் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் பட்டாணி குக் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சேவரி சால்ட் தேவைப்படும். இதுக்கு கூட கொஞ்சம் கொத்தமல்லி லீஃப் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். So இப்போ இந்த கிட்லயே பேக் சைடுல வந்து இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. So first வந்து நான் ஒரு பவுல்ல வந்து இந்த ஸ்வீட் tamarind date chutney வந்து இத வந்து எடுத்துறலாம். So இது வந்து கொஞ்சம் திக்கா தான் இருக்கும். உங்களுக்கு லூசா வேணும்னா நீங்க வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து mix பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுல் எடுத்து நம்ம mint chutney paste ன்னு ஒன்னு green color packல கொடுத்திருக்காங்க. இது வந்து 30 கிராம் இருக்கு அப்படினு போட்டுருக்கு. சோ இதுக்கு கூட ஒரு 250 ml வாட்டர் வந்து ஆட் பண்ணி mix பண்ண சொல்லி இருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ல. சோ இப்போ இந்த சட்னியை வந்து நம்ம போட்டுட்டு நான் இன்னைக்கு ஒரு பெரிய கிளாஸ் வந்து ஒரு 250 ml வாட்டர் வந்து ஆட் பண்ணி இருக்கேன். நல்லா mix பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பாக்கும்போது கரெக்ட்டா வந்து salt அப்புறம் கொஞ்சம் டாங்கியா இருந்துச்சு. ரொம்ப டேஸ்டா இருந்து. நான் இதுக்கு கூட இன்னைக்கு கொஞ்சமா சேவரி ஆட் பண்ணி இருக்கேன். அப்புறம் ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி லீஃப் வந்து இதல ஆட் பண்ணி இருக்கேன். சோ அவ்வளவுதான். இத நல்லா mix பண்ணிட்டோம்னா நம்ம பானியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆயில் வந்து நல்லா சுட வச்சிட்டு இதுல வந்து நம்ம பூரி வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். நான் இன்னைக்கு ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணி இருக்கறனால ஒரு 4 இல்ல 5 பூரி போட்டு நான் எடுத்துக்கிறேன். நீங்க நிறைய ஆயில் வந்து யூஸ் பண்ணி ஃப்ரை பண்றீங்கன்னா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய வந்து பூரி போட்டு எடுத்துக்கலாம். சோ நான் இப்போ வந்து ஒரு 4-5 டைம்ஸ் வந்து இந்த பூரி எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பூரி எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து ரெடியா இருக்குது. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல்ல வந்து நான் இன்னைக்கு குக் பண்ணி வச்சிருந்த 2 பொட்டேட்டோ வந்து ஆட் பண்ணி இருக்கேன். இதுல வந்து நல்ல ஒரு மேஷர் யூஸ் பண்ணி இத மேஷ் பண்ணிரலாம். மேஷர் இல்லனா ஒரு ஃபோர்க் இல்ல ஸ்பூன் வச்சு நீங்க நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு கூடயே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஆனியனையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா இதுக்கு கூட நான் குக் பண்ணி வச்சிருந்த பட்டாணி வந்து சேர்த்துக்கிறேன். சோ இது எல்லாமே நல்லா mix பண்ணி கொடுத்துக்கலாம். பட்டாணி இல்லைனாலும் கூட நம்ம பொட்டேட்டோ and ஆனியன் மட்டுமே போட்டு இத செஞ்சுக்கலாம். லாஸ்டா வந்து நம்ம இதல பேக்ல கொடுத்திருந்த ஒரு சீசனிங் மசாலா வந்து ஆட் பண்ணிரலாம். இந்த சீசனிங் மசாலா வந்து நல்லா mix பண்ணி விட்டுறலாம். சோ இதுலயே நல்ல ஃப்ளேவரா சாட் மசாலாஸ் அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து கொடுத்திருந்து நல்ல மீடியம் காரமா இருந்துச்சு. இத நல்லா mix பண்ணிட்டு நம்ம இப்ப பானிபூரிக்கு கூட ஸ்டஃப் பண்ண வேண்டியதுதான். நம்ம பூரி வந்து கொஞ்சமா இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு நம்ம பொட்டேட்டோ மசாலா வந்து இதல சேர்த்துட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணி வைக்கலாம். அப்புறம் இதுக்கு மேல நம்ம ஸ்வீட் சட்னி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் சேவரிஸ் வந்து மேலே வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். ஆனியன் வந்து உங்களோட விஷ் தான். இதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம பானி வந்து இதில் விட்டு சர்வ் பண்ணோன்னா சூப்பரான இன்ஸ்டன்ட் பானிபூரி நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு.
நம்ம ரோட் சைடில் வாங்கி சாப்பிடும்போது எவ்வளோ ஹைஜீனிக்காக செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பேக் நமக்கு மார்க்கெட்டில் நம்ம கிடைக்கிறதுனால ஸோ ஒரு 10 நிமிஷம் நமக்கு போதும். பொட்டேட்டோ நம்ம குக் பண்ணி வச்சுருந்தோன்னா நமக்கு சூப்பரான இன்ஸ்டன்ட் பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.